இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போது தனி வட்டியில் பார்ட் 2ல் அது கண்டினியூஸாக ஏற்கனவே ஒரு 6 கணக்கு போட்டிருக்கோம். இப்போ 7வது கணக்கு பார்க்குறோம். ஒரு அசல் ஆண்டுக்கு 10 வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. இதில் பார்த்திங்கன்னா அசல் கொடுக்கல, 10% கொடுத்துட்டாங்க, 5 ஆண்டுகளை கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை அசலும் வட்டியும் சேர்த்து 10,050 வந்துன்னா அசல் எவ்வளோ, அதனுடைய அசல் எவ்வளோ கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், இதை எப்படி போடணுன்னா, இப்போ மொத்த தொகை எவ்வளோ, மொத்த தொகை 10,050 ரூபாய். இப்போ பாருங்கள், நம்ம அசல் தெரியாது. இப்போ தனி வட்டி எஸ்ஐனா தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுடைய ஃபார்முலா PNR/100. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ எவ்வளோ PNR/100. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த பியை வெளியெடுங்க. பியை வெளியே எடுத்துட்டோம்னா 1 + N × R/100. அடுத்து பார்த்தீங்கன்னா P 100 போனீங்கன்னா, இப்போ பாருங்கள் 100, இந்த 100 இங்கே இப்போ 100 ப்ளஸ் N எவ்வளோ, N 5 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. இப்போ பாருங்கள், N எவ்வளோ, 5 × 10/100. அடுத்து பாருங்கள், P இந்த இப்போது 100 கூட்டல் 5 × 50/100 பாருங்கள் ஈக்குவல் டு P 150/50 100. இப்போ சிம்பிளிஃபை பண்ணாங்க, 0 0 கேன்சல், 3 5 2 5 10. அப்புறம் P = எவ்வளோ, P = 3/2. 3/2. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே போடலாம் கொஞ்சம். இப்போ A = எவ்வளோ, A = P × 3/2ன்னு வருதுல்ல. இப்போ பாரு, A எவ்வளோ, 10,050 = P = 3/2. இப்போது இந்த பக்கம் Pயை வெளியே எடுங்க. Pயை வெளியே எடுத்துட்டா 10,050 × 2/3. இது இந்த பக்கம் வந்துடும். பாருங்கள், 3 அடி, 3 3 9, இது 3 3 9, 5 3 5 0. P = 3350 × 50 × 2 எவ்வளோ, 2 10, இது 6 7 3 6 7 2 3 6 6,700. P எவ்வளோ, 6,700. அசல் எவ்வளோன்னா, அசல் எவ்வளோ, 6,700 ரூபாய். இப்போது 8வது கணக்கு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாதிரி தான். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விதத்தில் தொகை ரூபாய் 17,000 ஆக கிடைக்கிறது எனில் அந்த தொகையினை காண்க. தொகை எவ்வளோ, தொகை என்பது அமௌண்ட்டு 17,000. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, PNR/100. இப்போ பாருங்கள், நம்ம இதில் ஃபார்முலா வச்சு போடலாம். A = P + SI சேர்ந்தது தான் அமௌண்ட்டு, அசலும் இதுவும் சேர்ந்தது தான். இப்போ போன முறை போட்ட மாதிரி அசல் நம்மளுக்கு தெரியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100. பாருங்கள், பியை வெளியே எடுத்துலாமா. பியை வெளியே எடுத்தோம்னா 1 + N எவ்வளோ, 3 ஆண்டுகள், R 12%. 3 × 12/100. P
1 ப்ளஸ் 36 பை 100 பி. இந்த 100 இருக்கும்போது 100 ப்ளஸ் 36 பை 100 பி 136 பை 100. அது அமௌண்ட் எவ்வளோ பார்த்துருக்கோம்? 17,000. 17,000 பி 136 பை 100. அதனுடைய பிஏ கொஞ்சம் வெளியே எடுங்க. பிஏ வெளியே எடுத்துட்டோம்னா 17,000 இன்ட்டு 100 பை 136. இப்போ வந்து 100 2 டி 2 10 0 2 14 2 6 12 8 16 திருப்பியும் 2 அடி 3 6 4 2 8 25. இதை இங்கே 2 அடி 2 17 14 8 16 2 10. வந்து இந்த 17 வந்து 85ல் 5 முறை போகும். 15 85 500. இந்த 500 இன்ட்டு 25 0 0 5 25 0 0 2 5 10 2 எவ்வளோ பி அசல் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 12,500. இப்போது இந்த மாடல்லையும் போடலாம். நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணோம்னா இப்படி ஷார்ட்கட் எப்படி போடுறோம் பாருங்கள். இப்போ அசல் வந்து எவ்வளோ 3 ஆண்டுகள் வந்து 3 ஆண்டுகள், வட்டி வந்து 12%. இப்போ ஒரு லாஜிக்காக இப்போ வந்து ஷார்ட்கட்டில் எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா 3யும் 12 பெருக்கல் எவ்வளோ 12 36. அசல் வந்து 100% அசல் ப்ளஸ்ஸு இது ஒரு 36%. எவ்வளோ டோட்டல் எவ்வளோ 136%. 136% தான் இந்த 17,000. 3 ஆண்டுகள் 12 மாதம் 12%. அதில் சேர்ந்த வட்டி தான் அசலும் சேர்ந்து தான் எவ்வளோன்னா அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு போட்டோம்னா ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 17,000 குறுக்குள் பெற்று போகணும். 17,000 இன்ட்டு 100 பை 136. இப்போ அதே மாதிரி வந்துடுச்சிங்களா? இந்த மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே அடித்த மாதிரி அடிச்சிடணும். 50 68 14 25. அப்புறம் இது வந்து 17 34 8 16 2 10. பாருங்கள் 17 5 முறை போவோம் 0 500 இன்ட்டு 25 எவ்வளோ 12,500. இப்படி வந்து ஷார்ட்டாக போட்டாலும் இந்த ஷார்ட்கட்டில் போட்டாலும் இப்படி வந்துடுச்சுங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி வந்து இப்படி வந்துச்சு. இந்த ஃபார்முலா வச்சும் போடலாம். இந்த ஷார்ட்கட்டாகவும் இந்த இது 3 இன்ட்டு 12 130 ஒரு அசல் வந்து 100%, காலம் மற்றும் வட்டி விகிதத்தை சேர்த்திங்கன்னா 136%. 136% வந்து 17,000னா அப்புறம் 100% எவ்வளோனா அசல் வந்துடும். அதில் இப்படி ஷார்ட்கட்டாகவும் போடலாம். அதில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தனி வட்டியில் இன்னொரு மாடலை பார்க்குறோம். அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5,000ஐ 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவர்களுக்கு 3,000ஐ 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி விகிதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக அவர் 2,200ஐ வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி விகிதத்தை கணக்கிடுங்க. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு 5,000 ரூபாய் 2 வருஷத்துக்கு கொடுத்தாரு, ஒருத்தர் வந்து 3,000 ரூபாவோ இன்னொருத்தருக்கு 3,000 ரூபாவோ 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. எத்தனை ஆனால் அவர் வட்டியாக பெற்றது வந்து 2,200 2 பேர்கிட்டேருந்து வட்டியாக பெற்றது 2,200. ஆனால் எத்தனை சதவீதம் கொடுத்தா இந்த 2,200 வரும்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்ட எத்தனை சதவீதம் கொடுத்தா இந்த 2,200 வட்டி வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 2,200. இப்போ பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஈக்குவல் டு PNR/100. இப்போ P எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து அருணுக்கு
பாலாஜிக்கு எவ்வளோ கொடுத்தாரு? 5000 கொடுத்துக்கிறாரு. 5000 இன்ட்டு 2 வருஷம் இன்ட்டு 6 தெரியாது பை 100. அதே மாதிரி ஷார்லஸ்க்கு 3000 கொடுத்து இன்ட்டு எத்தனை நாளில் எத்தனை வருஷம்? 4 ஆண்டுகள் 6 தெரியாது பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது. இப்போ பாருங்கள், 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், இது 0 0 0 0 கேன்சல். இப்போ பாருங்கள், 50 இன்ட்டு 2 100, 6 ப்ளஸ்ஸு 4 12, 120 6. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நம்ம 2200 பார்த்துக்கிறோம். 2200. சிம்பிள் மொத்தம் எவ்வளோ? 220 6. 2200 6. பாருங்கள், 6 வெளியெடுங்க. 6 வெளியெடுத்தா 2200 பை 220. 0 0 கேன்சல். இது 10 22 220 பண்ணால் R = 10%. இந்த 2 பேர்கிட்டேருந்து 10% வட்டியில் தான் 2200 வந்திருக்காங்க. வட்டி விதவில் 10% வந்துடுச்சு நமக்கு. இப்போ இந்த கணக்கில் பாருங்கள், ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி விதத்தை காண்க. அசல் 100 ரூபாய் என வைத்துக்கொள்வோம். இப்போது ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு. 2 மடங்குன்னா 200 ரூபான்னு வச்சுங்க. 2 மடங்குன்னா அமௌண்ட் மொத்தமே சேர்த்து தான் 2 மடங்கு. அப்படின்னா அசல் 100, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100. இப்படி சேர்ந்தால் மட்டும்தான் இது 2 மடங்கு. இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. அமௌண்ட் பார்த்திங்கன்னா 4 ஆண்டில் 2 மடங்கு ஆகுது. 2 மடங்குன்னா அசல் = P + சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். P 100%, அசல் 100 ரூபாய். ரெண்டுமே சேர்ந்தால் மட்டும்தான் 200 ரூபா தான் 2 மடங்கு. இப்போ பாருங்கள், இந்த 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100, அப்புறம் அசல் பாருங்கள் 100 இன்ட்டு N 4 ஆண்டுகள், வட்டி வீதம் தெரியாது, எத்தனை ஆண்டு தெரியாது. அப்புறம் 100. இப்போ பாருங்கள், இந்த 100க்கும் இந்த 100க்கும் கேன்சல். R வெளியே எடுத்தோம்னா 100/4 அடித்தோம்னா 25%. R 25%. இதுதான் கணக்கு. இந்த கணக்கு பாருங்கள், ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையும் வட்டி விகிதத்தையும் கணக்கிடுங்க. இப்போ தொகையை கொடுக்கல, அசலை கொடுக்கல, ஆனால் 2 ஆண்டில் 6200 அந்த வட்டி அசலும் சேர்ந்து 6200, 3 ஆண்டில் 6800 வட்டி அசலும் சேர்ந்து 6800னா உயர்கிறது எனில் அந்த தொகை எவ்வளோ, வட்டி விகிதத்தை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ தொகை பார்த்திங்கன்னா இப்போ 3 வருஷத்து தொகை 6000, 3 வருஷத்து தொகை 6800, 2 வருஷத்து தொகை 6200. இந்த 3 வருஷத்துலேருந்து 2 வருஷத்து தொகையை மொத்த தொகையை கழிச்சோம்னா ஒரு வட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம எப்படி பார்க்குறோம் பாரு. 3 வருடம் பார்த்திங்கன்னா 3 வருஷம் பார்த்திங்கன்னா எவ்வளோ? 6800. ஆனால் 2 வருடம், 2 வருஷம் பார்த்திங்கன்னா 6200. கழிச்சு பாருங்கள் 600. இது ஒரு வருடத்துக்கான தொகை. இது வட்டி வீதம், வட்டி இது. அப்போனா 2 வருஷத்துக்கு எவ்வளோ பாருங்கள்? 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ பாருங்கள்? இன்ட்டு 2ன்னா 1200. இது 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இது 1200. அப்படின்னா இந்த 2 வருஷத்துக்கான வட்டியை இந்த 2 வருஷத்துக்கான மொத்த தொகையோட கழிச்சோம்னா ஒரு அசல் வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 வருஷத்துக்கான மொத்த தொகை எவ்வளோ? 6200. 2 வருஷத்துக்கான வட்டி பார்த்திங்கன்னா 1200. கைங்க 0 5000. தொகை எவ்வளோ? அசல் எவ்வளோ? 2 வருஷத்துக்கான அசல் 5000. இப்போ பாருங்கள், கணக்கு போட்டு பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. இப்போ
2 வருஷத்துக்கான தொகை கிடச்சிச்சா, வட்டி கிடச்சிச்சா? 2 வருஷத்துக்கான வட்டி பாருங்கள் 1200. இப்போ 2 வருஷத்துக்கான தொகை அசல் கிடச்சிச்சா 5000 இன்ட்டு n வந்து எவ்வளோ? n வந்து எவ்வளோ? 2 ஆண்டுகளில் 2 வருஷம் தானே போடுறோம். இப்போ 2 வருஷம் தானே எடுத்து போடுறோம். 2 வருஷம் இன்ட்டு r/100. இப்போ பாருங்கள், அப்போது r வெளியே எடுத்துட்டோம்னா 1200 இன்ட்டு 100/5000 இன்ட்டு 2. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். வந்து 6 2 12, இது 0. 12 12 60. அப்படின்னா வட்டி விகிதம் எவ்வளோ? 12%. ஓகேவா? அப்படின்னா இது வட்டி வீதமும் 12%. அந்த தொகை எவ்வளோ? தொகை வந்து 5000. 2 வருஷத்துக்கான தொகை 5000 நமக்கு அதுவும் கிடச்சிச்சு. வட்டி விதமும் நமக்கு கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் இயரில் இந்த ஒரு கொஷின் பாருங்கள். ஒரு தொகையானது அசலில் 4/9 ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி வீதம். இப்போ தொகையில் ஒரு தெரியாத ஒரு தொகை, அது அசலில் 4/9 வட்டியாகவும், அப்புறம் வந்து n தெரியாது, rம் தெரியாது. இப்போ பாருங்கள், 4/9 p PNR/p தெரியாது, n வந்து x இன்ட்டு x/100. பாருங்கள், பிக்கு கேன்சல் பண்ணிடலாமா? பிக்கு கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ வந்து 4/9 ஈக்குவல் டு x²/100. x²/100. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் எடுக்கலாம். x² வெளியே வந்துட்டோம்னா இப்போ இது 100 வந்து இந்த பக்கம் எடுத்துடலாம். 4 இன்ட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா 100 இந்த பக்கம் வெளியே வந்துடும். ப்ராக்கெட்லேருந்து ஈக்குவல்லேருந்து இந்த பக்கம் வந்து வெளியே வந்துடும். பை 9 ஈக்குவல் டு x². இப்போ வந்து ரூட் எடுத்துட்டோம்னு வச்சுங்க. இப்போ முடிஞ்சுன்னு பாருங்கள், ரூட் எடுங்க. 2 4 இன்ட்டு 10/3 ஈக்குவல் டு எக்ஸா. இப்போ பாருங்கள், x ஈக்குவல் டு 20/3. 20/3 அடிங்க. 6 18, இது 2/3%. வட்டி விகிதம் எவ்வளோ? r ஈக்குவல் டு 6 2/3%.